ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஏசி டு டிசி ரெக்டிஃபயர் ஃபில்டரை வந்து பிசிபி போர்டு வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக என்கிட்ட 4 கெப்பாசிட்டரோட பிசிபி இருக்குது. பட் வந்து அது இடம் சைஸ் பத்தலை. இது வந்து பெரிய சைஸாக இருக்குது கெப்பாசிட்டரு. இது வந்து 80 வோல்ட் வரைக்கும் தான் அந்த பிசிபி ஒர்க் ஆகும். 125 வோல்ட்டு கெப்பாசிட்டர். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார் 70 ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ வந்து இந்த பிசிபி எனக்கு பத்தலை. நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து அந்த பிசிபி ரிலேட்டடாக இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக பண்ணி போகிறேன். ஓகேங்களா? இப்போது இதில் வந்து கெப்பாசிட்டருடைய ஹோல்ஸ் இருக்குது, சேம் இதோடைய ஹோல்ஸ் இருக்குது, நம்ம ரெக்டிஃபயர் ஹோல்ஸும். இதில் வந்து பாருங்கள் இப்படி வரணும். இதெல்லாம் தான் பர்ஃபெக்டாக 4 கெப்பாசிட்டர் ஹோல்ஸ் வந்து அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி பிசிபி வந்து ப்ளைன் பிசிபி போர்டு வந்து நம்ம எலக்ட்ரானிக் ஷாப்பில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி அந்த கெப்பாசிட்டர் எப்படி வேணுமோ அதை வச்சுட்டு நீட்டாக அதை மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுவும் மார்க் பண்ணிட்டோம். கெப்பாசிட்டர் இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இப்போ சிம்பிளாக எலக்ட்ரிக் ஹோல்ஸ் பண்ணிடலாம். இது இருக்குது. இது நீங்கள் வந்து நார்மலாக ஹேமர் வச்சு அடிக்காதீங்க, சுற்றி வச்சு அடிக்காதீங்க. உடஞ்ச பிசிபி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிட்டு மார்க் வச்சுட்டு நம்பி எடுத்துருங்க. ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பிசிபி உடஞ்சிடும். பிசிபி எனக்கு வந்துருக்கு. அப்படி பண்ணாங்கனாலும் ஓப்பன் ஆகிடும். ரெக்டிஃபயர் கரெக்டாக இருக்குது. கெப்பாசிட்டருக்கும் ஹோல்ஸ் போட்டாச்சு. நீடில் உள்ள ஹோல்ஸு ப்ளஸ் மைனஸ் தான். ஏதாச்சும் சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்தால் அதை வச்சு சிம்பிளாக வச்சு இது பண்ணிவிடுங்க. அதில் இன்சர்ட் பண்ணி திருப்பினீங்கன்னாவே அது ஓப்பன் ஆகிடும், பெருசாகிடும். அப்போ நான் கெப்பாசிட்டர் உள்ள இருக்கிறது கொஞ்சம் ஃப்ரீயாக போயிடும். நாலு கெப்பாசிட்டர் வச்சாச்சு. ஓகேங்களா? அழகாக வந்திருக்கு. உங்கள் கேபினெட் சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது ட்ரான்ஸ்ஃபார்மர் 70 ட்ரான்ஸ்ஃபார்மரு. இதுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்குது. யாருக்கான வேணும்னா டிஸ்ட்ரிபியூஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரு ஆர் கெப்பாசிட்டர் எந்த மாதிரி வோல்டேஜ் இருந்தாலும் உங்களுக்கு நான் இங்கே கொரியர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா?
டெலிவரி வந்து மினிமம் 6 days or 7 daysக்குள்ளே முடிச்சிடும். ஓகேவா? இது பாருங்கள் 8080 இது சைஸ் 8080 ஆக்சுவலாக வந்து 7070 ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்றனால 8080 போட்டால் பத்தாது. ஏசியே வந்து 70 இருக்கும்போது டிசி கம்பல்சரி 90 பக்கம் வந்து 90 110 இருக்கும். ஸோ வந்து 100 இருக்கும். ஸோ வந்து அதனால நான் 125 வாங்கிட்டேன். ஓகேங்களா? எங்கிட்ட ஆம்பிளிஃபையரும் அதான் வச்சுருக்கு. பாருங்கள் கெப்பாசிட்டி ஆல் கைண்ட் ஆஃப் கெப்பாசிட்டர் அவைலபிலிட்டிலே இருக்குது. நீங்கள் வேணுமுன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கொரியர் பண்ணலாம். ஓகேங்களா? இது 50 வோல்ட் கெப்பாசிட்டர் 4700 மைக்ரோஃபாரட். அது 3300 மைக்ரோஃபாரட் 80 வோல்ட்.